அப்போ வந்து பெரிய நடிகர்லாம் என்ன கூப்பிடுவாங்க. அவங்களோட போய் தண்ணி அடிக்க மாட்டேன். அவங்களோட ரூம் போட்டு தங்க மாட்டேன். வேலை முடிஞ்ச அடுத்த கையோட நீட்டா என் கூட படிச்சவனுங்க. எனக்கு சகோதரர் மாரி. நான் வந்து என்ன படிக்க வச்சவனுங்க கிட்ட இந்த நோட் புக்க அவன் நோட் புக்க, என் நோட் புக்க எடுத்துன்னு காம்பஸ் அவன் காம்பஸ், என் காம்பஸ், என் பென் அவன் பென் எடுத்துன்னு வரான். எல்லாரும் ஏழைங்க தான். அதுக்காக நான் பணக்கார தேடி தேடி லவ் பண்ண முடியுமா எல்லாரையும்? அன்பு கொடுங்க, உங்க அன்பு கொடுங்க, உங்க அன்பு. நம்ம தொழில் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அன்பு வெளியேருந்து வரப்போகுது. பட் என் கூட இருந்த எல்லாருமே யாரும் பெரிய ஆளா ஒண்ணும் பெருசா கிடையாது. அதுல 1, 2 பேரு இருக்காங்க. 2, 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. இருக்கிறவங்க ஹெல்ப் பண்றாங்க. இல்லாதவங்க வருத்தப்படுறாங்க. அது அது போதும். அவ்வளோதானே. கண்டிப்பா. அதனால நான் அத பத்தி வருத்தப்பட மாட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து லைஃப்ன்றது யோசிக்க டைம் இல்ல. நாளைக்கு காலையில நீ முழிச்சு பார்த்தா தான் இருக்குன்றது கன்ஃபார்ம். ஒரு பிரைவேட் சேனல்ல நீங்க ஒரு ஷோல கலந்துக்கிட்டீங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து ஒரு பெல்ல வந்து அங்க வச்சிருப்பாங்க. நீங்க கால்ல உதைக்கணும். அப்படி கால்ல ஒரு கிக் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் ஒண்ணு பண்ணீங்க. அப்படி பார்த்த பொன்னம்பலம் வந்து உங்களுக்கே வந்து என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ச்சே நமக்கு கெட்ட பழக்கம் இல்லாம இருந்துக்கலாமோ! நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கலாமோ! நல்ல பலமா தான் இருந்தேன். குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை இல்ல. பொறாமை ம். அப்படி சொல்லலாம். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு 4 ஒய்ஃபு, அதில 3 ஒய்ஃபு. தெரியாம பண்ணிட்டாரு. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நாங்க எல்லாரும் ஒரு தாய் வயித்து புள்ளன்னு நெனச்சு தான் நாங்கலாம் இருந்தோம். ஸோ நான் சினிமால கொஞ்சம் வளர்ச்சி அடைய அடைய அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்பவே. 43, 42 என்னமோ. ஸோ இனிமேல்லாம் கல்யாணம் ஆகாதுன்ற மாரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது, நான் சொன்னேன், "இல்லண்ணா, இந்த குடும்பத்துக்காக நீயும் கொஞ்சம் உழைச்சிருக்க. அது ரொம்ப 10 வருஷம், 20 வருஷம், 2 வருஷம் அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பாவும் சம்பாரிச்சாரு, சின்ன அண்ணன் சம்பாரிச்சு, பெரிய அண்ணன் சம்பாரிச்சான். அதில் நீ ஒரு பங்கு. நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன்." நான் அந்த அளவுக்கு ஒரு இது. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது, அவருக்கு கல்யாணம் பண்ணோன்னே, இல்ல நான் பெரிய இதுவாகணும், நான் பெரிய எடிட்டர்ல பெரிய இதுவாகணும், அது மாரி ஆகணும், இந்த மாரி அது மாரி ஆச்சு. எல்லாம் இல்ல. நான் எத வச்சு நான் கல்யாணம் எனக்கு பண்ணா பாம் குரோக்கர்ல தான் கல்யாணம் பண்ணணும்னாரு. ஒண்ணு பண்ணுவேன்னா, ஒரு 1,00,000ல நீங்க ஃபர்ஸ்ட்டு எதனா ஒண்ணு கோயில்லயோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன மண்டபமோ, ஏதோ ஒண்ணு பண்ணீங்க. ஹால்ல கூட பண்ணா போதும். பண்ணிட்டு மிச்சம் ரூ. 4,00,000 எடுத்து பிசினஸ் நீங்க ஒரு அப்பலாம் ரொம்ப கம்மி தானே. 4,00,000ன்றது இன்னைக்கு 40,00,000 வருது. ஆமா. அதனால சேர்த்து வச்ச படம் உங்களுக்கு தரேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்போ அதில உங்களுக்கு அந்த பிசினஸ் வச்சு நீங்க லைஃப் லாங் ஓட்டினாங்க. பொன்னம்பலம் எப்போ சாவான், எப்போ இருப்பான்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ஸ்டண்ட்ல இருக்கிறோம். அதனால என் கூட நீங்க மேனேஜர் மாரி இருந்தீங்க அப்படின்னா, அது இல்ல. பண்ணா நான் பாம் குரோல் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அடி லைஃப்ல எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் போச்சு காசு. அதுக்கப்புறம் அடுத்தபடியா இன்கம் டேக்ஸு. இன்கம் டேக்ஸ்ல என்ன மாட்டி விட்டாரு. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது. இன்சூரன்ஸ் அடமானம் வச்சு ஒரு ரூ. 60,000 கேட்கலான்னு இருந்தேன். அது ஒரு 3,00,000 2,00,000 இன்சூரன்ஸ். அதை வச்சு அடமானம் வச்சு வாங்கலாம். நான் அதை எடுத்து போய் போட்டு என் ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்து போய் கொடுக்குறேன். அங்கே என்ன சார் இது ஆள் மாறி சார் கையெழுத்து போட இவங்க இல்லை முத்துக்குமார சுவாமி அவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு இதாகிடுச்சு. இப்படி ஒரு சில தவறுகள் போயிட்டு இருந்தது. சினிமா கம்பெனியில் நம்பர் ஆஃப் டேஸு கொஞ்சம் இது பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டாண்ட வந்து பள்ளம் தோண்டியிருந்தார். எவனோ எதையோ சொன்னதை கேட்டுட்டு சூனியம் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து இருதயராஜன்ட்டு ஒரு பையன் நம்ம கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் அவர் கிறிஸ்டின், அவருக்கு இது நம்பிக்கைலாம் கிடையாது. பாவம். அவரை மிரட்டி இவர் அங்கே வந்து பள்ளம் தோண்டு, இல்லைன்னா உன்னை வந்து திருடன் சொல்லி உன்னை அவன்கிட்ட மாட்டி விட்டுருவேன், அப்புறம் கேஸ் போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணோன்னு